அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் யுவஸ்ரீ. நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். நான் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் இயர்ஸாக. இதுக்கு மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி படித்தோம்னா நமக்கு லாங் ஹவர்ஸ் எடுத்துக்கும். மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா படிக்கும்போது மைண்டு காம் ஆகும். அப்புறம் நம்ம 4 hours படிக்கிறது கூட 2 hours கம்ப்ளீட் பண்ணிடலாம். மைண்டில் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்லாம் இல்லாமல் காமாக இருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னோடய பேர் ஹரிணி. நான் பிஏ பிஎட் முடிச்சிருக்கேன். பிங்க் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் ஒரு 1 year-ஆக தான் ஹார்ட்ஃபுல்னஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் இல்லாததுக்கு முன்னாடி ரொம்ப என்னோடய லைஃப் பரபரப்பாக இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் ஹார்ட்ஃபுல்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு, ரிலாக்ஸாக இருக்கேன். இப்போ ரொம்ப எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஹார்ட்ஃபுல்னஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கும் அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. புத்தாண்டு ஒரு புதிய வாய்ப்பு, சுய பிரதிபலிப்புக்கான ஒரு இனிய நேரம். நாம் யாராக இருக்க விரும்புகிறோம், இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட இடைவெளியை அடையாளம் காண ஒரு அருமையான நேரம். இம்மாற்றத்திற்காக சில சாதனங்கள் தேவைப்படுகின்றன. அத்தகையதொரு சாதனங்கள் உங்களுக்கு வழங்குவதே இந்த மாஸ்டர் வகுப்பின் நோக்கமாகும். இச்சாதனங்கள் உங்களின் அத்தியாவசிய தேவையான சுயமாற்றம், வளர்ச்சி மற்றும் தன்மை மாற்றத்திற்கும் கூட உதவக்கூடும். உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும்னு சொன்னா உங்க இதயத்தை மட்டும்தான் கேக்குறாங்க. இலவசமா கேட்கறது எந்த பணமோ காசோ எதுவுமே கிடையாது. தினமும் நீங்க உங்க இதயத்தை ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 3/4 மணி நேரமோ ஒதுக்கி இந்த பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றாங்க. இந்த பயிற்சி உலகம் மொத்தமும் இருக்கு. ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற பேர்ல மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த தியானம் ஒரு 10 நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தியானம் செஞ்சோம். ஏற்கனவே தியானம் இருந்ததுனால, தியானம் பழகிருந்ததுனால எனக்கு அந்த தியான நிலையில இருக்கிறது ரொம்ப சுலபமா இருந்தது. ஆனால் அதே நேரத்துல இந்த 10 நிமிஷம் உடம்பு மனசு எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸா நான் ஃபீல் பண்ணேன். உடம்பு அப்படியே ஒரு மாதிரி லைட் ஆயிட்ட மாதிரி இருந்தது. அது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் தூங்கி எழுந்தோம்னா நமக்கு எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒரு குறைஞ்ச நேரத்திலேயே அந்த மாதிரி இருந்ததா நான் உண்மையிலே உணர்ந்தேன். அது ஒரு தியானம் எப்போவுமே ஒரு குருவோடைய பார்வையிலிருந்து, குரு கிட்ட இருந்து தான் நமக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் நீங்கள் எப்படி தியானம் பண்ணுறீங்க அப்படின்றது இந்த குரு மூலமா நம்ம இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறோம். அதுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும், இந்த தியான முறை எல்லாருக்குமே தேவைப்படுது இன்றைய காலகட்டத்தில் அப்படின்றதையும் இன்னைக்கு நான் வலியுறுத்துறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நேரம் இல்லை, அப்புறம் மன உளைச்சல், மனம் ஒரு நிலையில இல்லை அப்படின்ற மாதிரி சிரமப்படுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் நமக்கு இந்த தியானம் கண்டிப்பா இருக்கும். தியானம் பழகிறதுனால நேர்மறை சிந்தனைகள் நமக்குள்ள நிறைய வரும். இந்த பிரபஞ்சமே நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யும் அப்படிங்கிறத இந்த நேரம் இது இன்னும் இன்னைக்கு ரொம்ப வலிமையாக இன்னைக்கு உணர்ந்திருக்கிறேன். நன்றி. மன உளைச்சல் என்பது நேர்மறை மன அழுத்தம், மன தேவையினை என்பது கெடுதி வினைப்பிக்க கூடிய மன அழுத்தம். ஆனால் நீதி கட்டுப்படுத்தப்பட்ட இயல்பான வேதனையானது நம்முடைய நோய் எதிர்ப்பியல், நரம்பியல், உடலை இயங்கத்தேவியல் மற்றும் உலகவியல் பதில்வினைகளை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும்.
நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.